ஹலோ. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஷிப் வந்து போன வீடியோவில் பாதி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து அதை கண்டினியூ பண்ணுவோம். இதோட கண்டினியூவேஷன் தான் அது. செகண்ட் வீடியோட கண்டினியூவேஷன் இது. இப்போ வந்து ஸ்ட்ரெஸ், அதாவது இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள வந்து வித்தியாசம் என்னென்னு பார்ப்போம். டிஃப்ரென்ஸ், அதாவது அந்த ரிலேஷன்ஷிப் என்னென்னு பார்ப்போம். ட்ரூ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஏரியா. ட்ரூன்னு சொன்னால் என்ன சொன்னால் இனிஷியேட்டிவ், அதாவது இன்ஸ்டன்டேனியஸ்னு சொன்னேன். ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஃபைனல் ஏரியாவா. அப்புறம் A0 இன்ட்டு A0ன்னு மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த கீழே உள்ள A0ஐயும் இந்த ஆரையும் சேர்த்து R பை A0ன்னு ஒரு குரூப்பிங் பண்ணிக்கிறேன். A0 பை AFன்னு ஒரு குரூப்பிங் பண்ணிக்கிறேன். R பை A0 அப்படின்னா இனிஷியல் ஏரியாலாம் எப்போ யூஸ் பண்ணுவோம்? இன்ஜினியரிங்கில் தான், இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸில் தான். அப்போ இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு A0 பை AF. இந்த A0 பை AFக்கு ஒரு கன்வர்ஷன் இருக்குது. அசம்ஷன் வந்து என்ன அசம்ஷன் பண்ணிப்போம் அப்படின்னா, அஸ்யூமிங் டூரிங் டிஃபார்மேஷன் அப்போ வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி இனிஷியல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வால்யூம். அப்புறம் வந்து வால்யூமுக்கு வந்து இனிஷியல் வால்யூம் வந்து A0 L0 இஸ் ஈக்குவல் டு AF LF. A0 பை AF இஸ் ஈக்குவல் டு LF பை L0. அதான் A0 பை LF பை L0 வந்து நம்ம எப்படி எழுதோம்னா LF பை L0 ப்ளஸ் L0 மைனஸ் L0ன்னு ஒரு இது டேம் ஆட் பண்ணி இது பண்ணி அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி குரூப்பிங் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா ட்ரூ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் மல்டிப்ளைடு பை 1 ப்ளஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். ஓகேவா? ட்ரூ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு engineering stress multiplied by 1 plus engineering strain is valid only for if volume is constant. வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கப்போ தான் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃபார்முலா. அதாவது ட்ரூ ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸு இது வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸு, இது இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன எக்ஸ்ட்ரா வருது? இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, கொஷின்ஸில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ட்ரூ ஸ்ட்ரெஸ் கொடுத்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்து நமக்கு வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி போட்டுடலாம். அதில் வந்து வால்யூம் கான்ஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. சில டைமில் வந்து இந்த மாதிரி A0 AF இந்த கன்வர்ஷன் டேர்ம்ஸ்லாம் நான் வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக கொஷின் கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு ராட் இருக்குது. அதாவது ராட் ஆஃப் லென்த்து, ஒரு ராட் இருக்குது. இந்த ராடோட லென்த் வந்து ஒரு 30 mm இஸ் ஸ்ட்ரெச்னா அப்படி விரிக்கிறாங்க. ஸ்ட்ரெச்டு டு மேக் அ ராட் ஆஃப் லென்த் 60 mm, அதாவது 60 mm ஆக்கிக்கிறாங்க. சப்சிக்வெண்ட்லி இட் இஸ் கம்ப்ரஸ்டு டு மேக் எ ராட் ஆஃப் ஃபைனல் லென்த். இது இனிஷியல், இது ஃபைனல் ஸ்டெப். இனிஷியலா? ஓகே, இது இனிஷியல், இது ஃபைனல். ஓகே, இனிஷியல், இது ஃபைனல். இந்த இனிஷியல் அந்த ஃபைனலில் வந்து ஓகே நமக்கு வந்து ட்ரூ லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். லாங்கிடியூடினல்னால் அந்த எந்த இதில் வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோமோ அந்த இதில் உள்ள ஸ்ட்ரெயினை கேட்டிருக்காங்க. ஓகே, ட்ரூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ ட்ரூ ஸ்ட்ரெயினுக்கு ஃபார்முலா என்ன? ln of LF பை L0. LF வந்து 15 டிவைடட் பை 30. இது போட்டோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். இது வந்து இன்னொரு ப்ராப்ளமு. இந்த ப்ராப்ளம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அண்டர் ஆக்சியல் லோடு லென்த் ஆஃப் தி ஸ்பெசிமென் சேஞ்சஸ் வித் த லென்த் வந்து சேஞ்ச் ஆகுதுங்க டைமை பொறுத்து. அப்போ L is equal to L0 1 + t² அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து L அப்படிங்கிறது வந்து லென்த் ஆஃப் தி ஸ்பெசிமென்னா வித் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். L0 அப்படிங்கிறது இனிஷியல் லென்த் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ட்ரூ ஸ்ட்ரெயின் ரேட்டு கேட்டிருக்காங்க. அதாவது d εt டிவைட் பை dt கேட்டிருக்காங்க. டைம் 2 minutesல கேட்டிருக்காங்க. L is equal to L0 1 + t². இதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ட்ரூ ஸ்ட்ரெயினுக்கு என்ன ஃபார்முலா? ln is equal to LF டிவைட் பை L0. ln of L0 1 + t² கொடுத்துருக்காங்க டிவைட் பை L0 கேன்சல் ஆனிச்சுன்னா 1 + t². அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் டைமை பொறுத்து. 1 + t² ln of ஏதோ ஒன்று வந்து ஃபார்முலா இருக்குங்க, d பை dx ஆஃப் ln x. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1/x. இந்த எக்ஸை மறுபடி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1. ஓகே, அதை வந்து பவர் மேலே போடுவோம். அதே மாதிரி ln of 1 + t² இருக்குல்ல, 1 + t² 1/1 + t²ன்னு போட்டுப்போம். இதை வந்து மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா t-ஆல் 0. t² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t. அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம், டைம் வந்து 2 செகண்ட்ஸ்க்கு 2 மினிட்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்ப்போம். அந்த டைம் டீங்கிற இடத்துல 2 minutes 2 2 2s are 4 1 + 4 அந்த இதில் போட்டோம் அப்படின்னா
பர் மினிட்ஸில் வந்துடும். ஏன் இங்கே பர் மினிட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து டி, இது டி ஸ்கொயரு 1/t ஆகிடும். அப்புறம் அதோட டைமென்ஷன் வந்து இது மினிட்டு பர் மினிட் ஸ்கொயர்னு இருக்குது அப்படின்னா 1/மினிட்ஸ்னு இருக்குது. அதை தான் மினிட் பவர் -1 அப்படின்னு 0.8ன்னு வரும் ஆன்சர். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்க போகிறோம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்னால் என்னடா டாபிக் பேர் சொல்கிறான்ட்டு இல்லை. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்னால் அது உண்மையான ஆக்சுவல் மீனிங் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு இப்போ ஸ்டீல் இருக்குது அப்படின்னா, ஸ்டீலுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் இவ்வளோ தான் லிமிட்டு. இந்த லிமிட்டை தாண்டி நீ ஸ்ட்ரெஸ் கொடுத்த அப்படின்னா பிச்சுட்டு போயிடும். அதே மாதிரி அலுமினியமுக்கு இவ்வளோ தான் லிமிட்டு. இந்த அலுமினியமுக்கு வந்து இப்போ 200 மெகாபாஸ்கல் தான் லிமிட் அப்படின்னா, அந்த 200 மெகாபாஸ்கலுக்கு உள்ளேயே நீ ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கணும். அதை தாண்டி நீ ஸ்ட்ரெஸ் கொடுத்த அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆகிடும். அதே மாதிரி அலுமினியமுக்கு வந்து 150, இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிள், 150 மெகாபாஸ்கல் தான் லிமிட்டு. அந்த லிமிட்டைக்குள்ளேயே நீ வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்த அப்படின்னா அந்த மெட்டீரியல் சேஃபு. அதை தாண்டி 150 தாண்டி 151 இல்லை 150 அந்த மாதிரி சம்திங்கில் ஏதோ இன்க்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னாலே ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேவா? அண்ட் ஆக்சுவல் இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து இந்த லெஸ் தென் லிமிட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டால் நல்லது. இல்லைன்னா அதை தாண்டி போணுச்சு அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேவா? அதை தான் அப்படி சொல்லுவாங்க. அதாவது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எந்த ஸ்ட்ரெஸ், அது வந்து கொடுக்குற ஸ்ட்ரெஸ் வந்து அப்படி இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ் வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கலாம், இல்லை வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதை தான் இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ் இஸ் லெஸ் தென் ஸ்ட்ரென்த்து அப்படின்னா வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா சேஃபாக இருக்கும். இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ் இஸ் கிரேட்டர் தென் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்னால் ஃபெயில். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் வந்து என்ன பார்ப்போம், ஸ்ட்ரென்த் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரென்த்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா இட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல். இது வந்து ஒரு மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்தை வந்து சொல்கிறதுக்கு தான் வந்து இந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்டர் 1D டென்சைல் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன். 1Dனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஸ்ட்ரெஸ் கொடுப்பாங்க. சிக்மா அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ், நார்மல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன்னா அதுவும் டென்சைலாக இருக்கணும், பிடிச்சி இழுக்கணும். இப்படி உள்ளதை வந்து பிடிச்சி இழுக்கிறோம், அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ் இஸ் லெஸ் தென் டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா சேஃபு. அந்த இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ் வந்து கிரேட்டர் தென் டென்சைல், அதாவது டென்சைல் ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும். இதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஏ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து 200 மெகாபாஸ்கல். இதில் வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து என்னென்னா இது கொஷின் கேட்குறாங்க. இப்போ வந்து 150 மெகாபாஸ்கல் வச்சு நான் இழுக்கிறேங்க, என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. 150 மெகாபாஸ்கல்னால் 200 இருக்குது, 200 தான் லிமிட்டுங்க. 200க்குள்ளே இருக்குது 150, அப்போ சேஃப் தானே. எப்படி அன்சேஃப்னு சொல்ல முடியும்? இல்லை, எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அது தெரியும் நமக்கு 200 கம்மியாக இருந்தால் சேஃப் தான்ட்டு. அப்போ 200க்கு சேஃபு. இப்போ வந்து 150 மெகாபாஸ்கலில் மேலே எக்ஸ்எக்ஸ் பிளேன் இல்லாமல் ஒய்ஒயில் 180 மெகாபாஸ்கல்னு ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ சொல்லுங்கள் சேஃபா கெனாட் சேவான்ட்டு. இதில் கெனாட் சே எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 1D கண்டிஷனுக்கு தான் நமக்கு தெரியும், 1D ஸ்ட்ரெஸ் கண்டிஷனுக்கு தான் நமக்கு இந்த மாதிரி தெரியும். சேஃபாக அன்சேஃபான்னு சொல்ல முடியாது. இதுவே அதே இதில் எக்ஸஸும் கொடுத்து ஒய்வையும் கொடுத்திங்கன்னா எப்படிங்க சொல்கிறது அப்படிங்கிறது தான் கெனாட் சே அப்படின்னு சொல்லிடுவோம். கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தும் அதே மாதிரி தான். இட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல் அண்டர் 1D கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன். ஒரு பாடி இருக்குது அப்படின்னா கம்ப்ரெஸ் பண்ணுறேன், கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன். ஓகே, கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன். அப்போ வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். அதான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து இது கொடுக்குற ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல சிக்மா அப்படிங்கிறது வந்து இந்த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து சேஃபு. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிடும். இதை தான் வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் SE, அது வந்து ST அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஷியர் ஸ்ட்ரென்த். முன்னாடி பார்த்ததெல்லாம் நார்மல் ஸ்ட்ரென்த் பார்த்தோம். இப்போ ஷியர் ஸ்ட்ரென்த் பார்க்க போகிறோம். இட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல் அண்டர் பியூராக இருக்கும். வெறும் ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் மட்டும்தான் இருக்கும். டவுன்னு இருக்குது அப்படின்னா இந்த டவ் வந்து இந்த ஷியர் ஸ்ட்ரென்த்து கூட லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா சேஃபு. அதை விட தாண்டி போணுச்சு அப்படின்னா அவ்வளோதான், ஃபெயிலியர் ஆகிடும்.